साड़ी के फॉल सा कभी मैच किया रे, कभी छोड़ दिया दिल, कभी कैच किया रे. வணக்கம் மதன், நமஸ்கார். நீங்க பாத்துருக்க ஃபாக் பிரசன்ஸ் டான்ஸ் நம்ம டான்ஸ் லிட்டில் மாஸ்டர்ஸ்க்கு என்னைக்குமே லிமிட்டே கிடையாது. போன எபிசோடோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 5 கண்டஸ்டன்ட்ஸ் இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட எபிசோடு நார்த் மீட்ஸ் சவுத். Fantastic, keep it up and don't give it up. மெயின் ஆர்டிஸ்ட் ஆடிட்டு இருக்கும் போது வெளியே போறியப்பா நீ என்னப்பா? பிகினிங் அவ்வளோ நல்லா இருந்தது, எண்டு நல்லா இருந்தது, நடுவில் செம்மையா தப்பு பண்ணாங்க எல்லாருமே. நம்மளோட ஷோஸோட பில்லர்ஸ், நம்மளோட ஜட்ஜஸ், அவங்க தான் நம்மளோட குட்டீஸோட குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணணும்ன்றது எல்லாமே சொல்லி கொடுக்கறது நம்மளோட ஜட்ஜஸ் தான். அவங்கள வெல்கம் பண்ணலாம். வெல்கம் ஜட்ஜஸ். சினி மாஸ்டர் வெல்கம். வணக்கம். சிம்ரன் மேம். ஷாம் சார் வெல்கம். சிம்ரன் மேம், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். எப்படி ஈடுபாடுனாலும் எக்ஸ்பிரஷன்ல வந்து குவீன் நீங்க. அந்த எக்ஸ்பிரஷன் இப்ப அந்த சாங்குக்கு நீங்க பண்ணணும். ஆமா. ஓ அந்த ஆக்குமாரே ஆக்குமாரே आँख मारे ओ लड़का आँख मारे आँख मारे ओ लड़का आँख मारे सीटी बजाए सताए सीटी बजाए. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் நம்ம கூப்பிடலாம். So let's welcome Leah Angel. प्यार करूं मैं सरेआम बेबी, है इंतजाम बेबी, कर एहतराम बेबी, इरादे नेक मेरे ना कोई गंदा काम बेबी, इश्क प्यार और वार खुले आम करूं मैं हूँ मुतासिर तुझसे दिल ये तेरे नाम करूं. आजा मेरी बाहों में let me love you baby, कहीं तो मुझसे ये ना कह दे मर जावा ना मिले जे मैनू यार ना मिले जे मैनू प्यार ना मिले मर जावा मैं मर जावा.
बिच्छू में रहना ना बड़ी जहरीली अख मारे कम सुन कमरिया साली एक ठुमके से लख मारे बिच्छू में रहना ना बड़ी जहरीली अख मारे कम सुन कमरिया साली एक ठुमके से लख मारे नोट हजारों के खुला ठुट्टा कराने आई हुस्न की तीली से बीड़ी चिल्लम चलाने आई चिकनी छुप के आई चिकनी चमेली छुप के अकेले पौआ चढ़ा के यार ना मिले जे मैनू यार ना मिले செட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பாருங்க, ஃப்ளோருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சான்ஸ் இல்ல, சரியான எனர்ஜி, நல்லா ஆடும். அப்படி போட்டு ஒரு குலுக்குனியே இல்லையா? மாஸ்டர் உங்களோட கமெண்ட்ஸ். லியா ஏஞ்சல் ஞாபகம் இருக்கா பிரஜன் உங்களுக்கு? பிகினிங்ல வரும்போது கொஞ்சோண்டு ஆடினா கூட பயங்கர மூச்சு வாங்க அவங்களுக்கு. இப்போ நமக்கு பார்த்து மூச்சு வாங்க. இப்ப எனக்கு மூச்சு வாங்குது அவங்கள பார்த்து, அவங்களுக்கு மூச்சு வாங்கல. அதாவது டான்ஸ்ன்றது ஒரு என்ன ஒரு எக்ஸசைஸ்னா ப்ராக்டிக்கலாக சீரியஸாக எடுத்துட்டு பண்ணா இவங்க சைஸே வேற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இப்போ சைஸே ட்ரிம் ஆகிட்டே வராங்க, ஸ்லிம் அண்ட் ட்ரிம் ஆகிட்டு வராங்க. என்ன குத்துறீங்க லாஸ்ட் சாங், அது என்ன ஆடினீங்க நீங்க, என்ன எனர்ஜியோட ஆடினீங்க. பவர்னா பவர்ங்க, கிழிச்சிங்க நிஜமாவே. கிரவுண்டே அப்படியே எர்த்வேக் வந்த மாதிரி ஷாட்டர் ஆயிடுச்சு. பக்கத்துல இருந்த பையன்லாம் கீழே வந்துடுறான், இந்த மாதிரி விழல. எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்க, இந்த மாதிரி நின்று அழகா எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, ஆடுறாங்க. எக்ஸலண்ட். எங்கேருந்து எங்க வந்தீங்க நீங்க? இட்ஸ் அ ரீச்சுங்க, நிஜமாவே சொல்றேன். லியா ஏஞ்சல், நீங்க எங்கிருந்தோ எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எங்கேயோ ரீச் ஆயிட்டீங்க இன்னைக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்க இந்த அளவுக்கு வருவீங்கன்னு. எக்ஸலண்ட், கீப் இட் அப். I love you. Thank you மாஸ்டர், thank you so much. ஷாம் சார் உங்களோட கமெண்ட்ஸ். லியா, லாஸ்ட் எபிசோட்ல உங்களை நான் ஏதோ லைட்டா ஏதோ ஒரு மைனஸ் சொன்னதுல உங்க அம்மா ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. எப்படி ஆடினாங்க நினைக்கிறீங்க அம்மா நீங்க? ஃபர்ஸ்ட் என் மேல கோவம்லாம் போயிடுச்சா? இந்த கோவம் இல்ல, லைட்டா போகும்போது திட்டிகிட்டே போனீங்க, அவன் ஷாம் இருக்கானே அப்படின்ட்டு. இல்ல சார். சரி, இப்போ எப்படி ஆடினாங்க? குஷ்பு மாதிரி இருந்தவங்க சிம்ரன் ஆயிட்டாங்க. ஓகே, சிம்ரன் மாதிரி ஆடினாங்களா? சிம்ரன் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும்ல. அவங்கள மாதிரி எண்ணிடே யாராலுமே ஆட முடியாது. சரி, எப்படி ஆடினாங்கன்னு நினைக்கிறீங்க? She danced well, she gave her best. சுமாரா ஆடினாங்களா நல்லா ஆடினாங்களா? இல்ல நல்லா ஆடினா. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடல, சூப்பரா ஆடினாங்க. ஃப்ரம் த டைம் இந்த ஷோ ஆரம்பிச்சிருக்கிறதுல இதுதான் உன்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். லியாக்காக இது. Thank you ஷாம் சார். சிம்ரன் மேம், உங்க கமெண்ட்ஸ். லியா ஏஞ்சல் ரொம்ப கிரேஸ்ஃபுல் ஆடினீங்க, பயங்கர எனர்ஜி இருந்தது. அதுக்கப்புறம் உங்க ட்ரெஸ் ரொம்ப 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 அழகா இருக்கு. யார் டிசைன் பண்ணாங்க? டிசைன் பண்ணது அம்மாவும் அக்கா தான். சூப்பர், வெரி நைஸ். பயங்கர சப்போர்ட் உங்க ஃபேமிலியில இருந்து இருக்கு. அண்ட் ஒரு சின்ன விஷயம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் யூனோ உங்க பின்னாடி வந்து பாய்ஸ் ஆடினாங்க இல்லையா, அந்த பாய்ஸ் கிட்ட வந்து அந்த கண்ணே போல. யூ ஆர் சோ குட். From beginning to end, I really thoroughly enjoyed Lia. Keep it up. Thank you ma'am. Master Stars. 2 3 4. Okay. ஓ மேம், இன்னைக்கு வந்து சைலண்ட் ஜட்ஜ். சார் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, என்னடா இது ரெண்டு பக்கம் பட்டனை வச்சுட்டு ஸ்டாரை வச்சுட்டு அழுத்த முடியாம இருக்கு, கஷ்டம் இருக்கு. ஐ நோ யுவர் ஃபீலிங்ஸ். ஷாம் சார் உங்களோட ஸ்டார்ஸ். நம்மளோட நார்த் மீட் சவுத் ரவுண்ட்ல அடுத்து வந்து ஆட போறது ஒரு ஹீரோ, வளர்ந்து வர ஹீரோ. லெட்ஸ் வெல்கம் விக்ரம்.
तुमसे हम जुदा ले चले सारे हम तेरे खुश रहे यारा तू सदा तुमसे भी ज्यादा होंगी अब यादें प्यारियां हम दोनों की हैं अपनी अपनी लाचारियां अब हंसते हंसते तुम पे ले खुशियां वारियां जान भी है लेते यारियां छोड़े यारियां छोड़े यारियां छोड़े यारियां छोड़े यारियां காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்குள் காதல் பூத்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் மற்றும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய் என் ஆண்மை எனக்கே விளங்க வைத்தாய் நான் தொட்டுக்கொள்ள கிட்ட வந்தால் திட்டி திட்டி திட்டித்தாய் ஷாம் சார் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் தேங்க் யுவர் மாஸ்டர். எங்க இருக்காரு அவரு? விக்ரம் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருந்தாரு. பட் ஐ திங்க் லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் மாஸ்டர் நீங்க வந்திருக்கீங்க. ட்ரஸ்ட் மீ இஸ் அ ஸ்டார். யா இப்போ அவரு விக்ரம் வந்து ஒரு ஸ்டார். நான் சத்தியமா ஒரு ஹீரோ ஆடுற மாதிரி இருந்தது. ரெண்டாவது வந்து பிரில்லியன்ட் கோரியோகிராஃபிமா. அது என்னம்மா நடுவில் ஒரு சேர் இழுத்துட்டு போனதெல்லாம் ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதெல்லாம். இட் வாஸ் சோ எக்ஸைட்டிங். ஏன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது. தேங்க்யூ சார். அண்ட் வெரி கிரியேட்டிவ் ஸ்டெப்ஸ் பிரதர், வெரி கிரியேட்டிவ் ஸ்டெப்ஸ். பியூட்டிஃபுல்லாக அவன் செம்ம டான்ஸர்னு தெரியும். பட் மாட்டிகிட்டு இருந்தான் கரெக்டாக ஒரு பேக்கப் இல்லாமல். பட் ஐ திங்க் தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சார். இஸ் ஃபுல் பொட்டென்ஷியல் இப்போ வெளியே வரும். I thoroughly enjoyed it and flexibility வந்து God gift-யா உனக்கு. பாப்பா பறகுற இப்படின்ற ஐயோ போன்ஸ் கீன்ஸ் இருக்குதா இல்ல ரப்பர் பேண்டா? சூப்பர் விக்ரம், you are rocking. Thank you ஷாம் சார். Thank you so much மாஸ்டர்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து, விக்ரம் கிட்ட இருந்தோம். மேம் உங்க கமெண்ட்ஸ். ஆசம் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா கண்டெம்பரரி ஃபர்ஸ்ட் பிட் அண்ட் செகண்ட் வந்து டோட்டலாகவே சினிமேட்டிக் வெஸ்டர்ன் டான்ஸ் பண்ணீங்க. தட் வாஸ் ரியலி நைஸ். ட்ரான்சிஷன் இருந்தது. அண்ட் ஐ ரியலி லவ்ட் அந்த பெஞ்சோட இது. உங்கள் பார்ட்னர் வந்து ஹி வாஸ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அந்த சாங்கில், கண்டெம்பரரி சாங்கில் வந்து. ஸோ ஐ ரியலி லைக்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். கீப் இட் அப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். உங்க கமெண்ட்ஸ். எக்ஸலண்ட் விஷன். அது 2 பேரை வச்சு கூட எதுவுமே இல்லாம கோரியோகிராஃபி பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு இவங்க கோரியோகிராஃபர் இவரு சேர்ந்து. தேங்க்யூ சார். அவர் வந்து ஒருத்தர் தோல் மேல, அவரோட ஃப்ரெண்டு தோல் மேல உட்காந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டெப் பண்ணாங்க. தட் இஸ் வெரி வெரி இனோவேட்டிவ், வெரி வெரி நியூ ஃபார் மீ. தேங்க்யூ சார். கிளைட் பண்ணாங்க 2 பேரும் ஸ்லோ மோஷன்ல. சூப்பரா இருந்து. கீப் ராக்கிங். யுவர் பேக் விக்ரம். கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஷாம் சார் உங்களோட ஸ்டார்ஸ். 4. தேங்க்யூ ஷாம் சார். மாஸ்டர் உங்க ஸ்டார்ஸ்.
4 stars. Thank you, sir. 8 stars. Thank you so much. அடுத்த வாட்டி சோலோவை கலக்கணும். ஓகே, தேங்க்யூ. Thank you. நீங்க பாத்துருக்க நார்த் பீச் சவுத் அடுத்து வந்து ஆட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் சிவசிந்து on the stage. मैं रुठिया और मनावांगी हर चिल मन फूक जलावांगी जद पत्थर रांझा पिघलेगा तद मैं कमली कहलावांगी मेरे माहिया सनम जानम कि वे करे अनमीदानम शब गुजरी ते जग सोया नी मैं जगे अनमीदानम नी मैं कमली कमली नी मैं कमली कमली नी मैं कमली कमली मेरी यार दी नी मैं कमली कमली नी मैं कमली कमली नी मैं कमली कमली मेरी यार दी झील दिल को कर गया तू दरिया दरिया मेरे यारा अखियां ते मोहल्ले में हर शाम तेरा आलम शब गुजरी ते जग सोया नी मैं जगे अनमीदानम मेरे माहिया सनम जानम कि वे करे अनमीदानम शब गुजरी ते जग सोया नी मैं जगे अनमीदानम Kita gam, kita prinsi, kita putih kita. Dinam getting bohadat, kita kuda kita. Sariya tavara, nangal kita sariya tavara. Innum kela. இட்டுக்கட்டு மெட்டு போட்டு எக்கு தப்ப ஆட்டம் போட்ட சரியா தவறா நாங்கள் பாய்ச்சையாய் கேள்விகள் கேட்டால் சரியா தவறா ஓ இன்டர்நெட்டில் ஏஜோக் பார்த்தால் சரியா தவறா ஆஹா அங்கள் பார்த்தால் பரவசம் வருதே சரியா தவறா ஆமா பிள்ளை தேர்ந்தெடுத்து நாள் வாழ்ந்து திருமணம் செய்தால் Kita gam, kita prinsi, kita putih kita. Dinam getting bohadat, kita kuda kita. Kita gam, kita prinsi, kita putih kita. நக்கு நக்கு Dinam getting bohadat, kita kuda kita. சிவசிந்து இடையில வந்து அந்த சரியா தவிர சாங்ல எம்ஜிஆர் ஸ்டெப் எல்லாம் வந்துச்சு. ஆமாக்கா. ஓகே, நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிருக்காங்கன்னு. ரொம்ப ஆவலா உட்கார்ந்துட்டு இருக்கிறது வந்து ஷாம் சார். இங்க இருக்கிற கண்டெஸ்டன்ஸ்ல சிவசிந்து கிட்ட இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் தி பெஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தேங்க்யூ மிஸ். அவங்க வந்ததுக்கும் இப்போ அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு கொடுக்குற எல்லா ஃபார்ம் ஆஃப் டான்ஸையும் வந்து அடாப்ட் பண்ணி ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இப்போ நான் உங்ககிட்ட உங்க டான்ஸை ஒரு பியூட்டிஃபுல் ரிதம் இருக்கு உங்க பாடியில. கீப் அப் த கிரேட் ஜாப் மாஸ்டர். உங்களோட கமெண்ட்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா அடுத்த மூமெண்ட் என்னன்னு யோசிக்கிற மாதிரி தோணுது. நீங்கள் மூவ் பண்ணும் போது அந்த டவுட்லேயே இருக்கீங்க. அந்த டவுட் இருந்தால் மாத்திரம் அது ஒரு ஃபினிஷ் ப்ராடக்டாக தெரியாது. புரிஞ்சுதா? நீங்கள் ஆடும் போது ஃப்ரீயாக சிரிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடினா தான் அது ஒரு டான்ஸ். ஸோ நீங்கள் பண்ணுற டான்ஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. நீங்கள் என்னைக்கு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி ஜாலி, டே நான் தாண்டா கிங்கு, நான் ஆடுறதானே டான்ஸ், நீங்கள் பார்க்கணும் டான்ஸ் சொன்னீங்களோ அன்னைக்கு தான் கிளாப் வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ட்ராப் கிளாப் வராது.
புரியுதுல்ல? எல்லாருக்கும் ஹாப்பினஸ் இல்லை, சந்தோஷமா இருங்க லைஃப்ல. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, சந்தோஷமா ஆடுங்க. ஓகே, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். மேம் உங்களோட கமெண்ட்ஸ். சிவசிந்து மேம் சரிங்க, கான்ஃபிடென்ட்டாக ஆடணும். இதுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். மாஸ்டர் இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ரூமில் இல்லை மைண்ட் ரிஹர்சல் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் தான் இந்த டவுட் வெளியே வரும். கான்ஃபிடென்ட்டாக ஆட முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ராம் சார் உங்களோட ஸ்டார்ஸ். Personally, I want to encourage Sindhu for that. தேங்க்யூ ஸோ மச் சார். மாஸ்டர் உங்களோட ஸ்டார்ஸ். 1 2 3 ஸ்டார்ஸ். தேங்க்யூ. சரி, ஓகே. தேங்க்யூ சிவசிந்து, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்மளோட நார்த் மீட் சவுத் ரவுண்ட்ல அடுத்து வந்து கலக்க போறது. லெட்ஸ் வெல்கம் அவர் கோலிசோட பவன். बचना ए हसीनों तो मैं आ गया, ये बचना ए हसीनों लो मैं आ गया, हुस्न का आशिक हुस्न का दुश्मन अपनी अदा है यारों से जुदा. Bloody stop the எதைத்தான் கண்டுட்ட நீ புதுசா, என்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா, எதுக்கிட்ட மாறிட்ட நீ தினுசா, என் கூட பழகினது பழசா பழசா, அடி வாட்டி என்கிட்ட பண்ணாத சேட்டை, பார்த்தாத ரூட்ட கூட்டாத கேட்ட, நீ பார்த்துட்ட துட்டத்தான் வரமாட்ட கிட்டத்தான், நீ தாண்டி ஒத்தி பொண்ணா நான் தானே டஸ்ட் பின்னா, அடி நீ தாண்டி ஒத்தி பொண்ணா, அட நான் தானே டஸ்ட் பின்னா. I think it's time to come back to normal. நம்ம கேட்கலாமா ஜட்ஜஸ் கிட்ட? ரெடியா? யார் கிட்ட கேட்கலாம்? சிம்ரன் மேம். மேம். பவன். எஸ் மேம். சரி, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா நீங்க? நான் டாப் 3ல வந்துட்டா நீங்க 3 பேரும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டின்னு போய் ஜாலியா இருந்து போட்டோலாம் எடுத்து வருவீங்களா மேம்? கண்டிப்பா வருவேன். அந்த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்க ரொம்ப நல்லா கொடுத்தீங்க. சேலஞ்ச் ரவுண்டில் அந்த இமேஜினேஷன் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் பயங்கரமாக இருந்தது. ஸோ உங்ககிட்ட வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. உங்கள் கொரியோகிராஃபர் எப்போவுமே உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி ஷோகேஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து. ஸோ பட் இன்னைக்கு ஏதோ ஒரு ஐ திங்க் சம்திங் வென்ட் ராங். தோ மேபி டான்சர்ஸ்னால நீங்கள் கூட நிறைய இடத்துல வந்து மறந்துட்டீங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப்ஸு. என்ன சொல்கிறீங்க பவன், சொல்லுங்கள். நான் டான்சர்ஸ்னால மேம், டான்சர்ஸ்னால தான் இதை ஆச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கௌதம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். எஸ் கௌதம் காரு, வாட் ஹேப்பன்? இவன் பயணமாக தான் பண்ணுவான்.
இப்போ இன்றைக்கும் பயங்கரமாக பண்ணான். இன்றைக்கி காலையில் கூட நேரத்துலேயே வந்துட்டான் ஃப்ளோருக்கு. வந்துட்டு நல்லா பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மாஸ்டர் நான் செம்மையாக பண்ணுவேன் மாஸ்டர், முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பாருங்களேன் ட்ரீட் வைப்பீங்க பாருங்களேன், அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். ஸோ என்னென்னா இந்த பசங்க வந்து எங்களோட ஸ்டூடெண்ட் இல்லை மேடம். இவங்க எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னென்னா எங்களோட டான்சர்ஸ் யாரும் டான்சர்ஸே வேண்டாம். ஆக்சுவலி பவனுக்கு டான்ஸரே வேண்டாம். டான்சர்ஸ் பின்னாடி டான்சர்ஸே வேண்டாம். அவன் ரொம்ப நல்லா ஆடுவான். எனக்கு ஆக்சுவலி ஷாக்காக இருக்கு. நான் எனக்கு பேசுகிறதுக்கே முடியல. அந்த டான்சர்ஸை திட்டணுமா ஏன்னா என்ன பண்ணணும், அவங்கள இவ்வளோ ஒரு நல்ல பர்ஃபார்மரை வந்து இவ்வளோ அசிங்கமாக வந்து இவ்வளோ டீக்ரேட் பண்ணிட்டாரு. அவரை வந்து ஒரு பையன் வந்து டோட்டலாக மறந்துட்டு அவன் கண்ணாடி தூக்கி கீழே போட்டுட்டு ஓடிட்டான் வெளியில் ஷார்ட் ஆடிட்டு இருக்கும்போது. அது இவர் பார்த்து மிரண்டு இவர் டோட்டலாக விட்டுட்டாரு. பிகினிங் அவ்வளோ நல்லா இருந்தது, எண்டு நல்லா இருந்தது, நடுவில் செம்மையாக தப்பு பண்ணாங்க எல்லாருமே. டான்ஸர் எதுக்குங்க அந்த ஆள் இருக்கும்போது? அவரே ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், டான்சர்ஸ் ஏன்னா ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணுறீங்க? டான்சர்ஸ்லாம் அசிங்கமாக ஆடுறீங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ. ஷியாம் சார், உங்களோட கமெண்ட்ஸ். டான்சர் எங்க அந்த பையன் ஏன்னா எதுக்கு ஓடினானே தெரியலையே. என்னாச்சு தீபன்? அது வந்து ஒரு ஸ்டெப்பில் வந்து கண்ணாடி கட்டணும் சார். பாதி கட்டிட்டேன், பாதி நாள் கட்ட முடியல. இதுக்கு மேலே அப்படியே ஒரு பக்கம் முடிச்சு என்னால் ஸ்டெப்பும் எடுக்க முடியல. சாங் பாட்டு போயிட்டே இருக்கு. ஸ்டெப் எடுக்க முடியலன்னு போயிட்டீங்களா வெளியில்? கண்ணாடி ஒரு பக்கம் கண்ணே மறைச்சிச்சு சார். ஸ்டெப்பும் போயிட்டே இருக்கு, என்னால் பார்க்கவும் முடியல ஒரு பக்கம். சரி, பார்க்க முடியல, ஏன் வெளியே போயிட்டீங்க? இங்க யாருக்குமே தெரியாது நீங்க என்ன கோரியோகிராஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க சும்மா வந்து இங்க உட்காந்தீங்கன்னு வேடிக்கை பார்த்துருந்தா கூட அது நாங்க கோரியோகிராஃபி நினைச்சிருப்போம். நீ பாட்டுக்கு வெளியே போயிட்ட. worst thing a dancer can do, you know. மெயின் ஆர்டிஸ்ட் ஆடிட்டு இருக்கும் போது வெளியே போறியப்பா நீ. என்னப்பா ப்ரொஃபஷனல் டான்ஸரா நீ? சும்மா இங்க வந்து படுத்திருந்தா கூட நான் கோரியோகிராஃபி நினைச்சிருப்பேன். ஆனா வெளியில போனது வந்து இன்னொரு சான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு கேக்குறாங்க. ஏன்னா பிகாஸ் அவரோட தப்புனால இது நடந்துருச்சுன்றதுனால இன்னொரு சான்ஸ் கேக்குறாங்க. cannot give. இவங்களுக்கு ஒருத்தர் சான்ஸ் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். இங்கே வந்து நம்ம இந்த மேடையில் வந்து நிறையா வந்து முதுகெல்லாம் உடஞ்சி ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்து ஆடிருக்காங்க. 12 feet 15 feetலாம் கீழே விழுந்திருக்காங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்து ஆடிருக்காங்க, பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு சான்ஸ் கேட்கல, இவங்களுக்கு மாத்திரம் எப்படி கேட்க முடியும்? தட் இஸ் நாட் ரைட். Thank you dancers, thank you so much. Thank you so much Gautam. Okay, thank you. Please. மாஸ்டர் உங்களோட ஸ்டார்ஸ். Thank you. Thank you master. Shyam sir. Thank you so much. Thank you so much. North meets South, other nigga round. So last contestant, let's welcome Rani.
கைய புடிச்சா என்ன தப்பு வளையல் போல கத்துறியே அந்த இடத்தில் விட்டு கொட்டு இப்ப சிட்டிறியே செய்யனால வேர்வை போல மார்பு மேல பூக்குறியே எந்த கண்ணின் இமையை பறந்து எட்டி பாக்குறியே பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஷாம் சார், Rani's performance was undoubtedly. Thank you sir. ஸ்க்ரீன்ல ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயின் நல்லா ஆடுறாங்கன்னா அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து கோரியோகிராஃபர். Thank you sir. அந்த எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் யாரா இருந்தாலுமே கோரியோகிராஃபர் தான் அதுக்கு காரணம். அதே மாதிரி டுடே உங்களோட கோரியோகிராஃபி வாஸ் ஃப்ளாலெஸ், வாஸ் பியூட்டிஃபுல். மாஸ்டர் கூப்பிடலாம் தாராளமா. வாங்க மாஸ்டர். ஃபேண்டாஸ்டிக் கைஸ், கீப் அப் தி கிரேட் ஜாப், புஷ் them இன்னும் அவங்களோட பெஸ்ட் ஐ வாண்ட் டு see. ஓகே சார். Thank you ஷாம் சார். மாஸ்டர், உங்க கமெண்ட்ஸ். What an introduction here. So fantastic introduction. இந்த பொண்ணு என்ன மாதிரி வளைஞ்சு, அந்த பொண்ணு ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்படி வேணா வளைக்கலாம் அவங்கள நீங்கள் 4 பேரும் இவ்வளோ ஹியூஜா 6 அடியில் இருக்கீங்க, எல்லாம் 50 ஒரு 80 கிலோவில் இருக்கீங்க, அவங்க வந்து 5 கிலோவில் இருக்காங்க. சும்மா போட்டு அப்படியே ரப்பர் மாதிரி வலிச்சு எடுத்துட்டீங்க வெளியில். கலக்கல் இன்ட்ரடக்ஷனுங்க. இன்ட்ரடக்ஷன்லேயே மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டீங்க நீங்கள் ஆக்சுவலி 2 பேரும் சேர்ந்து. சூப்பர். தேங்க்யூ மாஸ்டர். Thank you மாஸ்டர். சிம்ரன் மேம், உங்களோட கமெண்ட்ஸ். Parthiban and Prasad, your challenge starts from now. And Rani, you are such a flexible and very, very, very graceful dancers. Ivlo beat-ஆன சாங்க்கு வந்து அந்த grace, expressions, force, energy எல்லாமே இருந்தது. It was very good. Fantastic. Keep it up and don't give it up. Next time, much better. Something more. Okay? Thank you ma'am. ஷாம் சார், உங்களோட ஸ்டார்ஸ். This is only for the choreographers. மாஸ்டர், உங்களோட ஸ்டார்ஸ். Thank you master. Rani, thank you so much, all the very best. Thank you. Please. நீ சொல்லிரு. எது சொல்லியா? நான் சொல்லல, நீ சொல்ல. இல்ல எல்லாம் பார்த்து நீயே சொல்லிரு. யூ டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா சொல்ல. நீயே சொல்லிரு. நான் சொல்லணும். ச்சே போ. ஓகே, நம்மளோட 3 பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் அந்த 3 பேட்ஜஸ் கொடுக்க இன்வைட் பண்றோம். சோ ப்ளீஸ் ஜட்ஜஸ் வாங்க. Best entertainer of the week, Leah Angel. The creative step of the week. நான் இந்த மாதிரி ஸ்டெப்பை பார்க்கல. சூப்பர் ஸ்டெப்பாக இருந்தது. அந்த பெஞ்ச் வச்சு இப்படி ஸ்லைடு பண்ணி போனது, கிளைட் சூப்பர். Goes to Vikram. My Sonali, so Sonali.
காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் பூத்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் இந்த எபிசோடோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் சிம்ரன் மேம் சொல்லுங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் நார்த் மீட்ஸ் சவுத் இஸ் நக்கமுக்கா ஹரிணி. நம்ம நார்த் மீட்ஸ் சவுத் பேட்ச் ரவுண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த எபிசோடோட எலிமினேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு எலிமினேஷன் இருக்கு எனக்கு. ஸோ ஜட்ஜஸ் என்ன கிரைட்டீரியாவில் அவங்க காலி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. வி ஹாவ் டு வெயிட். ஸோ அதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ், ஸோ ப்ளீஸ் பி சீட்டட். நம்மளோட எபிசோடோட எலிமினேஷன் விஷயத்துக்கு இப்போ வந்திருக்கோம். ரொம்ப நிறைய விஷயங்கள் இந்த எபிசோட்ல நடந்திருக்கு, போன எபிசோட்லயும் நடந்திருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்சவங்க சில பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்க ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ராம் சார் ஏதோ சொல்லணும்னு விரும்புறாரு, பட் எதுவுமே சைலண்டா மாத்துறது. அது இங்கிருந்து சொல்றதை விட அங்க இருந்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். It would be ரொம்ப நல்லா இருக்கும். சிம்ரன் மேடமும் மாஸ்டரும். மாஸ்டர் ப்ளீஸ் ஜாயின் us, ப்ளீஸ் வாங்க. மூணு பேரும் எதுக்கு வந்திருக்கோம்னா ஸ்பெஷலா ஒருத்தவங்களுக்கு அதிகமா மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு மூணு பேருக்கும் தோணுச்சு. இந்த காம்படிஷன்ல இது வரைக்கும் 3 ஜட்ஜஸும் யாருக்கும் பார்ஷாலிட்டி காட்டினதில்லை. ஸோ we've taken a decision like this கி இந்த எபிசோடுக்கு அப்புறம் நம்ம கூட லிட்டில் மாஸ்டர்ஸில் இருக்கிற சின்ன பையன், தட் இஸ் பவன், இதுக்கப்புறம் இந்த காம்படிஷனில் இருக்க மாட்டார். அவரை நாங்கள் வேணும்னே தான் ஜோனுக்கு கொண்டு வராமல் இந்த இடத்துல நிற்க வச்சு எலிமினேட் பண்ணக்கூடாது இவரை. ஏன்னா இஸ் த யங்கஸ்ட் சாப். ஸோ அவரை ஸ்பெஷலாக ரெஸ்பெக்டோட எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we have taken a decision. So we all three want to respect Pavan because he was a fantastic entertainer, ஒரு நல்ல டான்ஸராக இருந்தார். அவரோட ஃபால்ட் இல்லை, 2 தடவை தப்பு பண்ணியிருக்காரு. பாய்ஸா இல்லை கோரியோகிராஃபியான்னு தெரியல, பட் பவன்னால அவர் எலிமினேட் ஆகல. ஸோ we all want to respect Pavan. இந்த ரவுண்டில் Pavan is eliminated. Well done, Pavan. இனிமேல் இந்த ஷோவில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஹாய், நான் கேஎன் பவன் பாலாஜி பேசுகிறேன். You are selected. கடவுளே, உன் விளையாட்டும் விளையாட்டுத்தான். ஆனா என்னை விட நிறைய பேர் ஹைட்டா இருக்காங்க, நான் தான் இருக்கலே குட்டி. அவன் என் சைஸ் தான் இருக்கான், ஆனா பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். வாலிபத்தில் மன்மதன், லீலைகளில் மன்னவன், ராத்திரியில் சந்திரன், ரசிகைகளின் யுதிரன். இமேஜினேஷன் வந்து இது சின்னி பிரகாஷ் மாஸ்டர் வந்து சொன்னாரு, இமேஜினேஷனா இதான் பெஸ்ட் இமேஜினேஷன். இவள் யாரோ யாரோ தெரியாத உடனே இமேஜினேஷன் இமேஜினேஷன் ரவுண்ட் இந்த மாதிரி இல்லை. இமேஜினேஷன் பண்ண யாராவது எல்லா ஜட்ஜஸ்க்கும் எனக்கு பிடிக்கும், எனக்கும் ஜட்ஜஸ் பிடிக்கும். சிம்ரன் மேம்ல என் கூட ஆடிக்காங்க. நான் 3 என்டர்டைனர் பேட்ச் வாங்கியிருக்கேன்.
தப்பு. டான்சர்ஸை திட்டணுமா இல்லைன்னா என்ன பண்ணணும் அவங்கள? என் மேலேயும் தப்பு இருக்கு, ஆனா நான் நின்றுக்க கூடாது. எலிமினேட் ஆனோன்னே ஃபஸ்ட்டு அவன்கிட்ட வந்து அவனுக்கு என்ன நடக்குது கூட அவனுக்கு தெரில. எல்லோரும் வந்து அவன்கிட்ட சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. அவன் என்ன மாஸ்டர் ஆச்சுன்னு வந்து என்கிட்ட கேட்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலி இந்த ஃபால்ட் வந்து பவனோட கிடையாது, அதனால தான் நாங்கள் 3 பேரும் இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ அங்கேருந்து எலிமினேட் பண்ணுறதை விட இங்கே வந்து கரெக்டாக இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இது பவன் எலிமினேஷன் கிடையாது, இது அவர் கொரியோகிராஃபரோட எலிமினேஷன் தான். பட் வைல்ட் கார்டு என்ட்ரியில் நம்ம செலக்டட் எலிமினேட்டட் கண்டெஸ்டன்ட் நம்ம கூப்பிடுவோம். He will come there and I am sure that he will try his best to get back. And we really want him to come back also. இவர் மட்டும் இல்லை, எல்லா எலிமினேட்டட் கண்டெஸ்டன்ட் எலிமினேட் ஆகும்போது ரொம்ப ரொம்ப நம்ம வருத்தப்படுவோம். பட் he is the most little master இன்னைக்கு வந்து. But who is eliminated? I am eliminated. Pawan. Simran eliminated. Okay? நீ எலிமினேட் கிடையாது. நீ வருவேன் திரும்பி. எப்போ வருவேன்? வைல்ட் கார்டு. வைல்ட் கார்டு. சூப்பர்.